ரொம்ப கேவலமான பிளாஷ்பேக்கால இருக்கு. இந்த கேவலமான பிளாஷ்பேக்ல ஒரு ரொமான்ஸ் வேற. இதுக்கு நீங்க சொல்லாமலே இருந்திருக்கலாம். சரி ஜனனி, இந்த காமெடி எல்லாம் வேண்டாம், நம்ம கொஞ்சம் சீரியஸா பேசுவோம். என்ன பண்ணலாம்? காமெடியா? இங்க பாருங்க, வெண்ணிலா அண்ணிக்கிட்ட நீங்க பேசுங்க, முத்தரசு அண்ணகிட்ட நான் பேசுறேன். நம்ம பிளான் படி பிஏ நாம செயல்படுத்துறோம். என்ன அது பிளான் பி? அது என்னன்னு நடக்கும்போது உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ருத்ரா, என்னது? ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளு. அப்பா கிட்ட நான் சொல்ற மாதிரி நீயும் சொல்லணும். சரி அத்தை. சரி. சகல என்ன பேச போறாங்க? அதுவும் ருத்ராவை கூட்டிட்டு போய் தப்பு கணக்கு போட்டு நீங்க என்ன ரொம்ப குறைவா எடை போட்டுட்டீங்க. ஆனா அழகப்பன் யாரு? ரொமான்ஸ் ஐடியாவை எப்படி பண்ணுவாங்கிறது கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தெரிய போகுது. அந்த நேரம் வரத்தான் போகுது. என்ன ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? வெண்ணிலா அன்னைக்கு வண்டி ஓட்ட கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா. எது? வண்டி ஓட்டணுமா? என்ன சொல்ற? நீங்க வண்டி ஓட்டிட்டு வர அழகே அப்படி இருக்கணும் அப்படி வெண்ணிலா அண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப என்னடானா நானும் வண்டி ஓட்டி பழகிட்டேனா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. ஆமாப்பா, அம்மா வண்டி ஓட்ட கத்துக்கிட்டா என்னையும் நீங்க இல்லாதப்ப வெளியே கூட்டிட்டு போவாங்கல்ல, ஜீப்ல போறது ஜாலியா இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் ஊரை சுத்தி சுத்தி வருவோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அதெல்லாம் ரிஸ்க் தெரியுமா? பக்கத்துல நீங்க உட்காந்து சொல்லி கொடுத்தா என்ன ரிஸ்க்? வண்டி ஓட்ட பழகிட்டா நல்லது தானே. ஏன் பொம்பளைங்க கார் ஓட்ட கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏச்சே, உங்க அண்ணன் இந்த மாதிரிலாம் நினைப்பனா? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த பாருங்க, நீங்க எப்போல இருந்தே கார் ஓட்டணும், ஓட்டி பழகினா தான் நல்லது. அடுப்படி மட்டுமே உங்களுக்கு சொந்தம்னு நினைக்காதீங்க அக்கா. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு திடீர்னு வண்டி எடுக்கணும்னா என்ன பண்றது? அதான் முத்து மாமா இருக்காருல்ல. சரி, அவளும் ஊர்ல இல்ல, கையில வண்டி இருக்கு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஓட்டவே தெரியலன்னா என்னங்க பண்றது? அதான் நீங்க இருக்கீங்களே தம்பி. ஐயோ அக்கா, நானும் ஊர்ல இல்லன்னு வச்சுக்கோங்க, முத்தரச மாமாவும் வீட்டுல இல்ல, யாருமே இல்ல. அப்ப ஏதோ ஒரு அவசரம், வண்டி எடுக்கணும்ல. யாருமே இல்லாதப்போ எனக்கு என்ன அவசரம் வந்துட போகுது? அப்படியெல்லாம் அவசரம் வராது தம்பி. அக்கா, அவசரம் வந்துட்டா என்னக்கா பண்ணுவீங்க? முத்து மாமா கிட்ட போன்ல சொல்லுவேன், அவரு டிரைவர் அனுப்புவாரு. என்னக்கா, டிரைவர்லாம் எதிர்பார்த்து இந்த காலத்துல இருக்க முடியுமா? அவசரத்துக்கு வண்டி எடுக்கணும்னா நீங்களே கத்துக்கிட்டாதான் முடியும். இந்த பாருங்க, நீங்க இன்னைக்கு வண்டி ஓட்ட கத்துக்கிறது உங்க வாழ்க்கையே மாத்திடும். எனக்கு யார் வண்டி கத்து கொடுப்பா? வேற யாரு? உங்க புருஷன் தான் வண்டி ஓட்ட கத்து தரணும். அதெல்லாம் வெண்ணிலா அண்ணி ஒத்துப்பாங்க. அவங்க தான் ஆசைப்படுறாங்கன்னு சொன்னா நீங்க என்னடா ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கன்னு. வாங்கப்பா. அட வாங்கக்கா. அக்கா, நீங்க வண்டி ஓட்டி பழகணும்னு முத்தரச மாமா ரொம்ப ஆசைப்படுறாரு. நீங்க ஓட்டி பழகினா தான் தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும்னு அவர் நினைக்கிறாரு. தனக்கா அவருக்கும் பிடிக்கும். ஆனா வாங்கன்னு. ப்ளீஸ் வாங்கப்பா. இல்ல, ப்ளீஸ் வாங்க. வெண்ணிலா விட்டா கூட நீங்க ரெண்டு பேரும் விட மாட்டீங்க போல இருக்கு. நீங்க அடம் முடிக்கிறத பார்த்தா இதுக்கு பின்னாடி ஏதாவது ரகசியம் இருக்கா? அண்ணே, அதெல்லாம் எதுவும் இல்லண்ணே, நீங்க வாங்க. வாங்க ப்ளீஸ் போங்கண்ணே. வாங்க. போங்க போங்க. வாங்க. வாங்கப்பா. அண்ணி, நீங்க வண்டி கத்துக்கிறதுக்கு இவர்தான் உங்க குரு. குருதட்சணை கொடுங்க. குரு தட்சணையா? சரி சரி பரவாயில்ல, நாளைக்கு வந்து கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு குரு கிட்ட ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஏய், வெரி குட். அவ தான் சொல்றேன்னா நீ வேற. இல்ல, உனக்கு வண்டி ஓட்ட ஆசை இருக்குன்னா நேரடியாக என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதை விட்டு ஏன் இப்படி சுத்தி வளைச்சு? மாமா, இப்ப அதுவா மாமா முக்கியம்? அதெல்லாம் விட்டுருங்க, நீங்க வாங்க, முதல்ல வண்டி ஓட்ட கத்துக்கோங்க. வாங்க உட்காரு. வாங்க. ஜனனி எங்க போறாங்க? வண்டி ஓட்ட கத்துக்க போறாங்க.
சரி ஓகே நம்ம போலாமா? இருங்க, நான் வேடிக்கை பார்க்கணும்ல. இதெல்லாம் சின்ன பசங்க வேடிக்கை பார்க்க கூடாது. ஆமா பாப்பா, வேணாம் போலாம். ஏன் வண்டி ஓடுறது நான் வேடிக்கை பார்க்க கூடாது? பார்க்கலாம் அப்புறமா பார்க்கலாம், இப்ப வேணாம். வா. இப்போ நான் சொல்ல போகிறத கவனமாக ஏற்றிக்கணும், புரியுதா? இதான் ஸ்டியரிங், இது கியர், மொத்தம் 4 கியர், ரிவர்ஸை சேர்த்தா 5. இது கிளச், இதை மிதிச்சு தான் கியர் போடணும். முதல்ல வண்டி ஓட்ட போகிற, சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கட்டும். ஸ்டேரிங் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம், இது நேராக இருக்கணும், புரியுதா? கிளச்சை மதித்து ஃபர்ஸ்ட் கியரை போட்டு கிளச்சிலேருந்து கால் எடுத்தால் எக்ஸலேட்டர் கொடுக்க வண்டி அப்படியே முன்னாடி போகும். ஏதாவதுனா டக்குன்னு பிரேக் போடணும். பிரேக் எது, கிளச் எது, ஆக்சிலேட்டர் எதுன்னு குழம்பக்கூடாது. பிரேக்குக்கு பதில் ஆக்சிலேட்டரை மிதிச்சிட்டோன்னா அவ்வளோதான், வண்டி நேராக போய் பள்ளத்தில் சொருவிக்கும். நிறைய ஆக்சிடென்ட் அதனால நடக்குது, புரியுதா? புரியுது மாமா. புரிஞ்ச மாதிரி தலையாட்டாத. ஒரே நல்லா வண்டி ஓட்ட கற்றுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டணும். நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே பொறுமையாக கேளு, சரியா? இக்னிஷன் ஆன் பண்ண. டபக்குன்னு கால் எடுத்தா இப்படி தான் நின்றுடும். மெதுவாக பூ மாதிரி கிளச்சில் இந்த கால் எடுக்க எக்ஸ்ட்ரேட் லைட்டாக கொடுத்துட்டே இருக்கணும், புரியுதா? ஸ்டார்ட் பண்ணு, சரியா? கிளச்சு மதி மெதி. முத்துமாமா பயமா இருக்கு, போதும் முத்துமாமா. ஏன் எதுக்கு இப்போ பயப்படுற? அதான் இருக்கேன்ல, நான் சொல்கிற மாதிரியே ஓட்டு. பழகிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் வண்டி ஓட்டுலாம் ரொம்ப ஈஸியாகிடும். அப்புறம் என்ன மாதிரி ஓட்டலாம். எப்படி ஓட்டுவேன்? கண்ணை மூடிட்டு ஓட்டுவேன். கண்ணை மூடிட்டா? ஆமாம், அந்தளவுக்கு வண்டி என் பேச்சு கேட்கும்ல. நீயும் ஒழுங்காக கற்றுக்கிட்டனா வண்டி உன் பேச்சையும் கேட்கும். ஓட்டு ஓட்டு, போ 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 போ. இல்ல முத்துமாமா, மதியானத்துக்கு உனக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீன் வாங்கி ஆஞ்சி வச்சிருக்கேன், நான் போய் குழம்பு வைக்கணும்ல. வண்டி ஓட்டும் போது கவனம்லாம் இங்கே இருக்கணும். மீன் ஆஞ்சி வச்சிருக்கேன், புளியை கரைச்சி வச்சிருக்கேன். கற்றுக்கும் போது என்ன பேச்சு? நீ தானே வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்ட, இப்போ சமையலை பற்றி பேசிட்டு இருக்கிற. என்ன பண்றது? அவ்வளோதான், அப்படியே அப்படியே போ. ஓ ஆக்சிலேட்டர் கூட, ஆக்சிலேட்டர் கூட. நியூட்ரல் பண்ணு, ஆஃப் அண்ட் ஆஃப். அவ்வளோதான், சபாஷ். அண்ணி சூப்பர் அண்ணி, சூப்பரா வண்டி ஓட்டிட்டீங்க. வண்டி ஓட்டுனீங்க. நான் ஓட்டுனேனா? அண்ணி கலக்கிட்டீங்க அண்ணி. என்னது ஓட்டுனாவா? அப்படின்னா? இல்ல, நான் பயத்துல கண்ணை மூடிட்டேன்.
மூடிட்டியா? அடி பாவி, கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டுன? நீ நல்லா ஓட்டுற நம்பிக்கையில நான் பாட்டு உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தேன். நீ தானே முத்து மாமா சொன்ன நான் கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டுவேனா, அதனால தான் நானும் ஓட்டுனேன். நான் கண்ணை மூடிட்டு ஓட்டுவேன்னா அது அந்த அளவுக்கு நல்லா ஓட்டுவேன்னு சொல்ல வந்தேன். யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆயிரம் என்ன வேணிலா? அண்ணி அப்புறம் சின்ன தம்பி படத்துல கவுண்டமணி கண்ணு தெரியாம வண்டி ஓட்டின கதையாயிட போகுது. அப்படி நீங்க வண்டி ஓட்டுனீங்க ஊருக்குள்ள எல்லாரும் மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல சுத்துற மாதிரி ஆயிட போகுது. ஜனனி சகல இப்போ ஒரு ரொமான்ஸும் ஒர்க் அவுட் ஆகல. அவங்க சீரியஸா வண்டி ஓட்டி பழகிட்டு இருக்காங்க. இப்படி ஐடியா பண்ணுவீங்க? சொதப்பல் ஐடியா. அப்புறம் வேற என்னதான் பண்றது? எங்களுக்கு தெரிஞ்சது இதுதான். அதாவது நான் அவங்க ரெண்டு பேரையும் எப்படி ரொமான்ஸ் பண்ண வைக்கிறேன்னு பாருங்க. மறுபடியும் ஒரு ரவுண்டு வண்டி ஓட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் நடக்கிற கதையே வேற. என்ன பண்ண போறீங்க? அத இப்பவே சொல்லிட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல. இப்போ வண்டி எடுத்துட்டு அவங்க போகட்டும். அதுக்கப்புறம் ரொமான்ஸ் பிச்சு வர போகுது. நிஜமாவா சொல்றீங்க? அட கண்டிப்பா, சத்தியமா, நிச்சயமா. சரி சரி, நான் போய் சொல்றேன். அது முடிச்சு வீட்டுக்கு போயிடலாம். சரிண்ணா. அவன் ருத்ராக்கு பசிக்க போகுது. ருத்ராக்குட்டி பசிக்குதாடா? ஆ? அது அண்ணிய இன்னொரு ரவுண்டு கூட்டிட்டு போங்களேன். இன்னொரு தடவையா? என்ன விளையாடுறியா நீ? அவன் என்னடானா கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டுறான்றா? நீ வேற சும்மா இதெல்லாம் ஒன்றும் விளையாட்டு விஷயம் கிடையாது. இல்லண்ணே, இந்த தடவை அவங்க நல்லா ஓட்டுவாங்க. நீங்க போங்க போங்கண்ணே. அப்படியா? சரி ஏறு. என்ன மாப்பிள வண்டி பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மாப்பிள, வெண்ணிலா வண்டி ஓட்ட கத்துக்கிறதா சொன்னாங்க. அதான் எப்படி ஓட்டுறான்னு பார்க்க வந்தேன் மாப்பிள. சரி. அண்ணே, அண்ணிய ஓட்ட சொல்லலையா? இந்த பம்பை வேணும். இந்த ரோடு கோணமாடலாம் இருக்கும். கொஞ்சம் தூரம் போனோம்னா அகலமான ரோட்ல நேர் ரோட்ல கொடுக்குறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க மாப்பிள. கால ரைட். பாய் பா பாய் மா. கார்த்தி, இப்ப வரும் பாரு ரொமான்ஸ். அது எப்படி மாம்ஸ்? என்னது இது? ஜீப்ல பிரேக் வயரை கட் பண்ணிட்டேன். பிரேக் வயரை கட் பண்ணிட்டீங்களா? மாமா, அங்க போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எந்த பிரச்சனையும் நடக்காது. கண்டிப்பா வண்டி பிரேக் பிடிக்காம தடுமாறும். அப்ப அவங்களும் நில குலைஞ்சு தடுமாறுவாங்க. அப்புறம் நாம போட்ட ரொமான்ஸ் ரூட்ல டிராவல் பண்ணுவாங்க. அப்படி கியர் மாற்றும் போது தேர்ட்லேருந்து ஃபோர்த்துக்கு போகும்போது கொஞ்சம் ஸ்பீடு போகலாம். இப்போ போகிறோம் பாரு. என்னாச்சு மாமா? பிரேக் பிடிக்கல. ஐயோ முத்து மாமா, பார்த்து பார்த்து முத்து மாமா, பார்த்து. நான் கியர் கட் பண்ணுறேன். இதை பிடிச்சிக்கோ. ரோடு இறக்கமா இருக்கு. ஐயோ பார்த்து முத்து மாமா. போயிட்டாங்க. ஜீப்ல வாழ்க்கையோட தத்துவமே அடங்கி இருக்கு. ஆக்சிலேட்டர் வந்து ஆம்பளை மாதிரி, பிரேக் இருக்கே அது பொம்பளை மாதிரி. ஆம்பளைங்க அலப்பாயறத பொம்பளைங்க கட்டுப்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் ஜீப் அலப்பாயறத இந்த பிரேக் கட்டுப்படுத்தும். அதனாலதான் கட்டுப்பாடு இல்லாம காதல் வெள்ளம் அவங்களுக்குள்ள கரை புரண்டு உடனோங்கிறதுக்காக தான் இதை கட் பண்ணிருக்கேன். எனக்கு என்னமோ ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நீங்க சைலண்டா அவங்க ரொமான்ஸ தூண்ட ட்ரை பண்ணீங்க. அது நடக்கலாம் இல்ல, அதனாலதான் நான் வயலண்டா தூண்டி இருக்கேன். இப்ப கண்டிப்பா ரொமான்ஸ் வரும், ஒர்க் அவுட் ஆகும். நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இது ஏன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நடந்தே தீரும். வாங்க போய் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு.
எது நடந்தாலும் அப்படியே சைலண்டா விட்டுறணும். ஐயோ மாமா ஐயோ மாம்சே உங்களை என்னமோ நினைச்சேன் நினைச்ச மாம்சே. ஆனா ஆனா நீங்க நீங்க எல்லாருக்கும் குருவா இருக்கீங்க. குருவே சரணம். நல்லா 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 வெளியில் உனக்கு ஒன்றும் ஆளல. இல்ல மாமா உனக்கு எனக்கு ஒன்றும் உனக்கு அடிக்கடி படிச்சா எதுவும் இல்ல. ஏன் இப்படியாச்சு? எப்படி மாமா இது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி திடீர்னு பிரேக்கு? அழகப்பா மாப்பிள்ள வேலையாக தான் இருக்கும். மாம்சே அண்ணனுக்கு உங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. நீங்க வசமா மாட்டினீங்க. ஐயோ சகல. எங்க மாம்ஸ் எஸ்கேப் ஆயிடுச்சு? அதானே. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்ல மாமா. அண்ணா என்னாச்சு? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வாங்க சொல்கிறேன். வா மாப்பிள. அழகப்பா மாப்பிள. மாப்பிள எங்க? உன் வீட்டுக்காரர் எங்கம்மா? ஏனே என்னாச்சு? ஏன் கோமா இருக்கா? அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு சொல்லிட்டேன். எதிர இதில் விளையாட ஒரு விவசாய கிடையாது அவருக்கு. ஜீப்போட பிரேக்ல போய் விளையாடி இருக்காரு. பிரேக்கே ஃபெயில் ஆயிடுச்சு. எங்க போய் மோதி இருந்தா யாராவது வண்டியில வந்து விழுந்துட்டா என்ன இருக்கும்? கொஞ்சம் கூட ஒரு விவசாயம் இல்லாம இருக்காரு. முத்தரசு உனக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சாப்பா? இல்ல சித்தி, யாராவது ஆயிருந்தா அப்புறம் அறிவு விட்டுமா போடுற கோவம் வருது எனக்கு சித்தி. நீ கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இதோ நிக்கிறாங்களே ஜனனி, மாப்பிள, கார்த்தி, உன் செல்ல பொண்ணு ருத்ரா, இவங்களுக்கெல்லாம் தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. இவ்வளவு ஏன் உன் கூட எதுவுமே தெரியாத மாதிரி ஜீப்ல வந்தாலே வெண்ணிலா, அவளுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன வெண்ணிலா, ஜீப்ல பிரேக் இல்லைன்ற விஷயம் உனக்கு தெரியும்ல? ஐயோ அத்தை, சத்தியமா எனக்கு தெரியாது அத்தை. பிரேக் இல்லைன்னு தெரிஞ்சு மாமா அந்த வண்டியில போக விட்டுருப்பேனா இல்ல நான் தான் கூட போயிருப்பேனா? யோசிச்சு பாருங்க அத்தை. இத பாருமா, சும்மா வார்த்தைக்கு வார்த்தை சத்தியம் போடுறதுனால எந்த சத்தியமும் உண்மை ஆயிடாது.